அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இது மகா பெரியவா சொன்னது யூடியூப் சேனல். மறந்தும் வீட்டில் இதை செய்யாதீர்கள். காலையில் வீட்டை பெருக்கும் போது யாரும் தூங்கிக் கொண்டிருக்க கூடாது. துடைப்பத்தை கையில் வைத்துக்கொண்டு யாரிடமும் பேசக்கூடாது. வீட்டை விட்டு யாரேனும் வெளியே சென்றால் உடனே வீட்டை பெருக்கக்கூடாது. துடைப்பத்தை எப்போதும் படுக்க வைக்கக்கூடாது, நேராகத்தான் வைக்க வேண்டும். வீடு பெருக்கும் போது யார் மேலேயும் தூசி குப்பைகள் படாதவாறு பெருக்க வேண்டும். துடைப்பத்தை எப்போதும் நம் உயரத்தை விட அதிகமான உயரத்தில் ஆணி அடித்து மாட்டக்கூடாது. துடைப்பத்தை எப்போதும் தாண்டி செல்லக்கூடாது. துடைப்பத்தை கீழே தரையில் சத்தம் கேட்கும்படி போடக்கூடாது. துடைப்பத்தை நீரில் நனைத்து அதை காய வைக்காமல் அப்படியே வீட்டிற்குள் கொண்டு வந்து வைக்கக்கூடாது. துடைப்பத்தை யாருக்கும் இரவலாக கொடுக்கவும் கூடாது, வாங்கவும் கூடாது. துடைப்பத்தை இப்போ நான் சொன்ன முறைப்படி நீங்கள் செய்யலை அப்படின்னா கண்டிப்பாக வீட்டில் தரித்திரம் உண்டாகும். ரொம்ப எளிமையான சின்ன விஷயந்தான், ஆனால் இதை கூட நிறைய பேர் தெரிஞ்சுக்காம இருக்கிறாங்க. உங்கள் வீட்டில் சிறி குழந்தைகள் இருந்தாங்கன்னா தவறாமல் இதை மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை சொல்லி கொடுங்க. மகாலட்சுமி தாயாரின் அருள் கிடைப்பதற்கு நிறைய சூட்சமங்கள் இருக்குது. அதில் இந்த துடைப்பத்தை கவனிக்கும் முறையும் ஒரு முக்கியமான சூட்சமமாக கருதப்படுது. இப்போ நான் சொன்ன தகவல் நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள். நான் சொன்ன பதிவில் ஏதேனும் நிறை குறைகள் இருந்தாலும் பூஜை பொருட்கள் தேவைப்பட்டாலும் 9344692042 இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க. ஹரஹர சங்கர ஜெய் ஜெய்சங்கர, ஹரஹர சங்கர ஜெய் ஜெய்சங்கர, மகா பெரியவா திருவடிப்பாதம் சரணம் சரணம். இந்த பதிவை கேட்டுக்கொண்டிருக்கும் உங்களது அனைவரது வாழ்விலும் மகா பெரியவா அருளால நல்லதே நடக்கட்டும்.